ஹாய் ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் ஷேடோஸோட ஒரு எக்ஸ்டெண்டட் கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் இந்த கேம் பிளேவை பார்த்தது, ப்ளஸ் ஒரு சில சூப்பரான பாசிட்டிவ் பாயிண்ட்ஸுமே இதில் நிறையவே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் கேம் ஸ்பாட் தமிழ். நான் அவங்க எம்கே. லெட்ஸ் கிக் ஆஃப் த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லேருந்து போயிடலாம். இந்த கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பிடிக்கலங்க. இப்போ யூனிட்டி, ஓடிசி அண்ட் வால்ஹாலா அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவல் கிராஃபிக்ஸாக இருக்கும். இதில் அந்தளவுக்கு ஒரு பெட்டர் கிராஃபிக்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இது ஜஸ்ட் டெவலப்பிங் ஸ்டேஜ் தான். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாமுராயும் உங்களால் எத்தனை பேர் வேணால் போட்டு புரட்டி எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசாசினாக உங்களால் எத்தனை பேர் வேணால் அசாசின் பண்ண முடியும். நைட்டில் அசாசினாவும் பக்கத்தில் சாமுராயும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் போட்டு தும்சம் பண்ண முடியுங்க. விச் வாஸ் வெரி வெரி நைஸ். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஒரு அடி வாங்கின ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ நான் அதை என்ன சொல்லி லாஸ்ட்டாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருலாம். இந்த கேமில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுராய், இந்த சாமுராய் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 20 பேர் கூட டேக்கிள் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி நோவேக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, பட் சூப்பரான அசசின் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நோவேக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேமில் எனிமீஸுக்கான லெவல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு சீரியஸாக தெரில. பட் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கேம் ரிலீஸ் ஆகும்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெவ்வேறு சீசன்ஸ் இருக்குது. ஸோ மழை, ஸ்ப்ரிங் அந்த மாதிரி 4 வெவ்வேறு சீசன்ஸ் இருக்குது. இந்த 4 வெவ்வேறு சீசன்ஸுமே உங்களுக்கு கேமோட அவுட்கம்மை மாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன் மழை காலத்துலலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் சூப்பராக உங்களால் ஸ்விம்மிங் பண்ணிட்டு அசால்ட்டாக சில பேர் அசாசின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் அந்த ஆறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். உங்களால் அது மேலே நடக்க மட்டும்தான் முடியும், அது மேலே ஸ்விம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கேம் பிளே ட்ரெய்லருமே அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ சப்போஸ் இப்போ ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு கூட போய் அசாசின் பண்ணலாம். எவனுக்குமே காது கேட்காது. சப்போஸ் ஒன்று ரியலிஸ்டிக் இது கொடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கேமில் ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் நிறைய மறந்துருக்காங்க. அதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். நெகட்டிவ் ரிவ்யூஸில் அதை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட் சரி, நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி சுவிச்சபிள் கேரக்டர்ஸ். விச் மீன்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாமுராய்க்கும் நாவாய்க்கும் மாறி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை செம்மையாக செய்ய முடியும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுராய்க்கான விஷயம் இருக்கும். விச் மீன்ஸ் யாசிக்கிக்கேன்னு சொல்லி தனியாக மிஷின்ஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா நாவேக்குன்னு சொல்லிட்டு தனியாக மிஷின்ஸ் இருக்குது. ப்ளஸ் 2 பேரும் சேர்ந்து பறக்க நிறைய மிஷின்ஸும் இருக்குது. ஸோ அதுவுமே இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் இந்த கேமோட ஒரு ஸ்டோரி. இந்த கேமோட ஸ்டோரி இந்த ட்ரைலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேவை பார்க்கும்போது விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு நகரம் இருக்க போது அந்த நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமுராய், ஸோ வில்லன் சாமுராய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் எல்லாரையும் அச்சு துவம்சம் பண்ணுறாரு. அந்த ஒரு ஈகா டவுனில் இருக்கக்கூடிய நிஞ்சாஸ்க்கு அதை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறானுங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமுராயும் இருக்காப்புல. திருப்பி இவர் எப்படி நம்ம நாவே கூட சேர்ந்து இந்த மற்ற சாம்ராய்ஸை போட்டு புரட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் கேமோட ஸ்டோரியாகவே இருக்கும். விச் மீன்ஸ் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லிட்டில் மினி பாஸஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் போகிற வழியில் எவனாவது வம்பு பண்ணிருப்பான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராயை போட்டு தள்ளிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். ஒரு சின்ன சாம்ராய்ஸ் மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேமோட மேப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த கேமோட மேப்பு லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஓரிஜின்ஸு வாழாலா அந்தளவுக்கு பெருசாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிட்டரலி ஓரிஜின்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்குங்க. ஏன்னா இந்த மேப்பையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசியான இடம் நம்ம போய் பார்க் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் ஒரு புது விஷயங்களையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சைட் மிஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் இந்த ஃபுல் மேப்புமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணலாங்க. அதான் இந்த மேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வால்ஹாலா ஓடிஜி மாதிரி ஒரு மொட்டை இடமெல்லாம் கொடுக்காம ஓரளவுக்கு மினிமலிஸ்ட் ஒரிஜின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எல்லா இடத்துலையுமே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. விச் இஸ் நைஸ்ங்க. நம்ம யாசிக்கவால் எங்கேயுமே ஒழிய முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவரால் ஜஸ்ட்டு ப்ரூட்டல் ஃபைட்ஸ் மட்டும்தான் இவரால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கபிள் எலமெண்ட்ஸ் இருக்க போகுதுங்க. லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நம்ம அடித்து உடைக்க முடியுமா எக்கச்சக்கமான ஆரஞ்சு கீழே விழுந்து கிடக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒருத்தனை யாசிக்க வச்சு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் அடிக்கலாம் எல்லாம் பறந்துட்டு போய் வீடெலாம் உடஞ்சிட்டு போகுதுங்க. லிட்டரலி அந்த மாதிரி நிறைய பிரேக்கபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தையுமே வெட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில பிரேக்கபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இந்த கேமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒரு இடத்த எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சா உடையுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காங்க. அது வந்து கேமை வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணுது.
எனக்கு லிட்டரலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GTA 5 ஸ்பைடர்மேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சில மிஷின்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் மிஷின்ஸ் இருக்குது, இவனை வச்சு தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எங்கே வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் சிண்டிகேட் விளையாண்டுருந்தீங்கன்னா தெரியும். அந்த கேம்லேயும் இதே மாதிரி தான் உங்கள் ஊக்க வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எங்கே வேணால் தாவிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசாசின் கிரீட் சிண்டிகேட்டில் தான் டபுள் பிளேயபிள் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷேடோஸ்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷேடோஸ்னு பேர் வச்சதுக்கான முழு ரீசன் இப்போ தாங்க புரியுது. லிட்டரலி நீங்கள் நிழலையே வாழலாம். லிட்ரலி நீங்கள் நோவை வச்சு ப்ளே பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் நைட் டைமில் ஏதாவது மிஷின்ஸ் முடிக்க போகிறீங்கன்னா அசால்ட்டாக எத்தனை பேர் வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒருத்தனாலே உங்களை அடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விச் வாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு. பட் கிராஃபிக்ஸ் தான் ஏதோ கொஞ்சம் கோளாறாக கொடுத்துருக்க மாதிரி தருது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த கேமில் ஒரு சில மைனஸ் நிறைய இருக்குது. அந்த மைனஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். லிட்ரலி இந்த கிராஃபிக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு கார்ட்டூனிஷ் கேம் மாதிரி தான் இருக்குது. லிட்ரலி இது மொபைல் கேம் மாதிரி தாங்க இருக்குது. சப்போஸ் பிசி கேம்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா? இதில் வேறு வந்து பார்த்தோன்னா அசாசின் கிரீட் மிராஜை வேறு ஐஃபோனுக்கு வேறு விட்டு சாவச்சின்னு இருக்காங்க. அது லிட்ரலி இது இன்னும் கொடுமையாக இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்டுக்கு விட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பட் அசாசின் கிரீட் மிராஜ் அதுவுமே ஒரு நல்ல கேம் தான். இப்போ ஃபாலில் இருந்த அசாசின் கிரீட் கேமை தூக்கி விட்ட கேம். சரி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீட் ஷேடோஸை வெறுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சமுரை. ஸோ எதுக்கு பிளாக் சமுரை எல்லாம் வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய பெரிய சமுரை இருக்கும்போது யாரா இவர் எதுவுமே தெரியாத ஒரு ஆளை வந்து விற்கிறாங்க அப்படின்ற பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் சுத்தமாக இல்லைங்க. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுலேயே அந்தளவுக்கு ஃபிசிக்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு போட்டால் தானேங்க ஆஃப் ஆகணும், இல்லை எதாவது பண்ணால் ஆஃப் ஆகணும். எதுவுமே பண்ணாமல் ஆஃப் ஆகுது அப்படின்னும்போது ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் சுத்தமாக இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய அசாசின் கிரீட் கேம்லாம் ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் சுத்தமாக இல்லை. இந்த கதவு கூட பாருங்கள் திறக்காமலே திறக்குது. சுத்தமாக எனக்கு பிடிக்கல. லிட்ரலி நீங்கள் இப்போ RDR 2 அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் இருக்கும். இதில் அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு அசாசின் கேமாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சூப்பர் கேமாக ரிலீஸ் பண்ணணுன்ற எண்ணம் யூபிசாஃப்ட்டுக்கு இல்லை போல இருக்குது. மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டை கொள்ள லாபத்துக்கு விற்கணும்னு சொல்லிட்டு இந்த சாதா எடிஷனே 4000 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. அட்லீஸ்ட் சாதா எடிஷன் 2000 ரூபாய்க்கு, சூப்பர் டீலக்ஸ் எடிஷனும் ஒரு அட்லீஸ்ட் 6000க்கு விற்றாலே அது பரவாயில்ல. சூப்பர் டீலக்ஸ் எடிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிசாஃப்ட்டு ரொம்ப ரொம்ப மோசம். இதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல கேமாக இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். இல்லை ப்ரீ ஆர்டர் பண்ணி இந்த கேமை என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணியே தீருங்க. ஏன்னா இந்த கேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா அசாசின் கிரீட் ஜப்பான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ரேட் தான் டூ மச். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுதுன்றதை முக்கியமாக சொல்லிட்டேன். ஸோ அதையுமே இந்த கேமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இந்த கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த கேமில் வந்து பார்த்தோன்னா ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸுமே கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்தளவுக்கு ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் சுத்தமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுறது இந்த கேம்ஸ்லாம்? கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா இது பீட்டா வெர்ஷன் ரொம்ப ஒரு சாதாரணமான கேம் ப்ளே அப்படின்றதுனால போட்டிருக்காங்க. பட் ஒரிஜினல் கேம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். எந்த ஒரு பக்ஸ் கிளிச்சஸ் இல்லாமல் ஆப்டிமைஸ் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து தான் அசாசின் கிரீட் மிராஜ் ஆண்ட்ராய்டுக்கும் விட்டால் நல்லாயிருக்கும். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன நல்லா பிடிச்சது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேறு என்ன சீரிஸ் போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துருக்க மிஸ்டர் கேம்ஸ் தமிழ். நான் உங்கள் MK. டாடா பாய் கைஸ்.